உங்க மனம் தன்னுடைய நம்பிக்கைக்கு ஏற்றார் போல வெறும் 40 பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் எடுத்து ப்ராசஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கை இதுன்னு உங்களுக்கு காட்டுது. என்ன கொடுமை பாருங்க. நியூஸ் சேனல்ஸை விட மோசமா எடிட் பண்ணுது. நீங்க இப்ப பார்க்கிற வாழ்க்கை செய்தி கிடையாது, உங்க ஒப்பீனியன். ஒப்பீனியேட்டட் நியூஸ்னு சொல்றாங்க பாருங்க. அதாவது நியூஸ் சேனல் நடத்துறவங்க அவங்களுடைய வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், எந்த கட்சிக்காக இல்ல யாருக்காக யார் அந்த நியூஸ் சேனல் நடத்துறாங்களோ அவங்களுடைய ஒப்பீனியன்ஸை தான் நியூஸா கலந்து கொடுப்பாங்க. சில நேரத்துல ஒரு சேனல் மாத்தினா போதும், ஒரு சேனல்ல தேனும் பாலும் ஆறா ஓடுதும்பாங்க. இன்னொரு சேனல் ஐயோயோ மக்கள் செத்துட்டு இருக்காங்க. அதை பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் இந்த ஒப்பீனியேட்டட் நியூஸ்னா என்னன்னு. இது வெளியில ஊடகம் மட்டும் பண்ணலைங்க, நீங்களே அதை தான் பண்ணிட்டு இருக்கீங்கயா. ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்னு பேரு. சயின்டிபிக்கான சத்தியம் இது, நான் சொல்றது நிஜ சத்தியம். உங்க பிரெயின் 11 மில்லியன் பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பர் செகண்ட் வர்றத வெறும் 40ல இருந்து 50 பிட் இன்ஃபர்மேஷனா ரெடியூஸ் பண்ணிடுது. 40ல இருந்து 50 பிட் தான், அது 1.1 crore இன்ஃபர்மேஷன் வர்றத 40 பிட் இன்ஃபர்மேஷனா ரெடியூஸ் பண்ணி உங்க கான்சியஸ்னஸ்க்கு எடுத்து வந்து கொடுக்குது. உங்க கான்சியஸ் அவேர்னஸ்க்கு அவ்வளவுதான் கொடுக்குது. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, நீங்க எப்படி நம்புறீங்களோ வாழ்க்கையை அப்படியே உங்களுக்கு வாழ்க்கையை காட்டும். வாழ்க்கையே துக்கம், நான் என்ன தொட்டாலும் உருப்படாதுன்னு நினைச்சீங்கன்னா அப்படியே வாழ்க்கையை காட்டும்.